ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்? நல்ல சூப்பரான இடியாப்பம் தேங்காய் பால் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தேங்காவை இந்த மாதிரி உடச்சி தண்ணியை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எனக்கு பாதி கப்பு தேங்காய் தண்ணி வந்துச்சு. தேங்காய் பாலுக்காக தேங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1/2 கப்பு தேங்காய் பாலும் 1/2 கப்பு ப்ளெயின் வாட்டரும் சேர்த்தா மாதிரி நான் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த அரிசி மாவு இதில் நான் நல்லா கொதிச்ச அந்த தேங்காய் தண்ணியையும் சாதா தண்ணியும் சேர்ந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அதை ஒரு பாதி கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியோட ஹெல்ப்பால் நல்லா பிசைங்க. இந்த மாதிரி க்ரம்பிள் ஸ்டேஜுக்கு வரும்போது திருப்பி ஒரு 1/2 கப்பு சுடு தண்ணியை நல்லா ஊற்றுங்க. சுடு தண்ணி மட்டும்தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா சுடு தண்ணி ஊற்றும் போது தான் அரிசி மாவு நல்லா குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். தண்ணி என்னடா இப்படி இருக்கேன்னு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மூடி போட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ தேங்காய் பாலுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இதுக்குமே நான் ஒரு கப்பு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன் சுடு தண்ணியில் இந்த பேஸ்ட்டு போடுறேன்னா, சுடு தண்ணியில் போடும் போது தேங்காய் பால் நல்லா சீக்கிரமாக விடும். நல்லா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே கிடைக்கும். இதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. எனக்கு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலேருந்து இந்த அரிசி மாவில் ஊற்றி நல்லா பிசைகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில் எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, இதில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா டைம் போக போக வெந்துச்சுன்னா அரிசி மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இடியாப்பம் மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதில் நீங்கள் கொழுக்கட்டை கூட சுட்டுக்கலாம். நான் இடியாப்பம் சுடுற பிளேட்டில் எண்ணெயை போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி இடியாப்பம் புளியறதுல மாவு போட்டு இந்த மாதிரி புழிஞ்சி வச்சு பேட்சாக எனக்கு இடியாப்பம் சுடுற தட்டில் வச்சுக்கிட்டேன். நான் இட்லி குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இடியாப்பத்தை ப்ளேஸ் பண்ணும் போது இட்லி குக்கர் நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ அதனால் உள்ளே வச்சு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உடச்சி விட்டு பாருங்கள். இடியாப்பம் தனியாக பிஞ்சிச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ தனியாக வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஜஸ்ட் இதை கவுத்தி போட்டிங்கனாலே அது தன்னால் கீழே விழுந்துடும். நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் தண்ணி ஊற்றி பிசைஞ்சதாலும் நல்லா டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும். இப்போது நான் ஒரு ஸ்டெய்னர் வச்சு தேங்காய் பால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். மெயினாக உப்பு மறந்துடாதீங்க. உப்பு போட்டால் தான் அந்த நல்ல ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.